ஃபர்ஸ்ட் இந்த படம் ஒரு யூஸ்வலான ராம்கம்மாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்டை கையில் எடுத்திருக்காங்க அண்ட் அதை முடிஞ்ச அளவுக்கு காமெடியாக ப்ரெசென்ட் பண்ணவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இதே கான்செப்டில் இதுக்கு முன்னாடி வேற ஒரு படம் ரீசெண்டாக ரிலீஸ் ஆனாலும் கோர் ஐடியாவை தவிர மற்றபடி ப்ரெசென்ட் பண்ண விதம் டிஃப்ரெண்ட்டாக தாங்க தெரிஞ்சுது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃபில் பார்த்தீங்கன்னா அவங்க ஏன் 6 மணிக்கு மேலே வெளில வர மாட்டேங்கிறாங்கன்ற ஒரு பாயிண்ட்டை வச்சு மட்டுமே கொஞ்சம் சுவாரஸ்யமாக இன்டர்வல் வரைக்கும் மூவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்டர்வல்லையுமே அந்த சீக்ரெட்டை ரிவீல் பண்ண விதம், அதை காமெடியாக அப்ரோச் பண்ண விதம்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. தென் அண்ணா தங்கச்சிக்குள்ள ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. மெயின் லீடுக்கான ஹீரோ ஹீரோயின் கேரக்டரை தவிர்த்து தங்கச்சியோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா நல்லாவே எழுதப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட குறைகள்னு பார்த்தா ஹீரோயினோட ஒரு ட்விஸ்ட் பிளாட்டை மட்டுமே வச்சு இவங்க மொத்த கதையுமே எழுதியிருக்காங்க. அந்த ட்விஸ்ட் இந்த படத்துக்கு எப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமைஞ்சதோ அதே மாதிரி அதுவே பேக் ஃபயராக அமைஞ்சதுன்னு கூட சொல்லலாம். கதையாக இவங்க எடுத்துக்கிட்ட மேட்ரு ஓகே, அதை டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. பட் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த படம் பார்த்தீங்கன்னா ரேட்டிங்லேயே நிறைய பிளாக் ஹோல்ஸ் இருக்குது. ஆனால் இந்த படம் எங்கே டிட்டாச் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல ரியோ இந்த மேரேஜ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பெரிய கன்ஃபியூஷன்லேயே இருப்பார். ஸோ இந்த ஸ்டோரி பேப்பரில் மட்டுமே சுவாரஸ்யமாக இருக்கே தவிர அது ஸ்க்ரீன் பிளேன்னு கொண்டு வரும்போது இவங்க அந்த சுவாரஸ்யத்தை கடத்த மிஸ் பண்ணிட்டாங்க.